இப்போ இந்த மிஷினில் தான் நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற நம்ம ப்ராசஸ் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்க ரொம்ப பெரிய மிஷினாக இருக்குது. இந்த பிரிண்டிங் யூனிட்டு கிங்ஸ் பிரிண்டர்ஸ் செங்கம். ஒரு கல்யாணத்தோட இன்விடேஷன்லேருந்து கம்பெனிக்கு தேவையான ப்ரௌஷரு, பேம்ப்ளெட்ஸு, விசிட்டிங் கார்டு, டைரி, கேலண்டர்ஸ் எல்லாமே இவங்க பிரிண்ட் பண்ணி தராங்க. ஒரு ஈவெண்ட் நடத்துறீங்கன்னா அதோட நோட்டீஸு, A3 விட பெரிய சைஸான போர்டு, டபுள் சைடு, மல்டி கலர்லாம் கூட எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற நம்ம வியூவர்ஸ் உங்களுக்காக இவங்க அடிஷ்னலாக 20% டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த ப்ரோமோ கோடு யூஸ் பண்ணுங்கள். இந்த ஆஃபர் இருக்கும்போதே போய் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லெவல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இது வந்து 4 கலர் பிரிண்டர்னு சொல்லுவாங்க. 4 கலர்னால் 4 கலரை வச்சுட்டு அந்த பிரிண்ட் எல்லா கலர்ஸும் ஃபார்ம் பண்ணுவாங்க. இதில் இந்த நீங்கள் பார்க்குறீங்களா 1 2 3 4 இந்த 4 செக்மெண்ட்டில் 4 கலர் ப்ராசஸ் ஆகி போய் அவுட்புட்டில் நீங்கள் பார்ப்பீங்க க்ளீனான இமேஜாக, அழகான இமேஜாக வரும். இதில் என்னென்ன ப்ராசஸ் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது நான் உங்களுக்கு சொல்லியிருந்த மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட்டு கருப்பு பெயிண்ட், அதாவது பிளாக் பெயிண்ட் அவங்க அப்ளை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ப்ளூ பெயிண்ட், அதுக்கப்புறம் ரெட் கலர் பெயிண்ட். அதை அப்ளை பண்ணுறது பார்த்தாலே ஒரு மாதிரி க்ரீமி அந்த சாட்டிஸ்ஃபேக்டரி ஃபீல் வருது. அழகாக அப்ளை பண்ணுறாங்க. அடுத்தது எல்லோ கலர். இந்த நான் சொன்ன மாதிரி இந்த பிரிண்டரில் 4 கலர் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இது மொத்தமாக இது 4வது கலர், எல்லோ கலர். இப்போ அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கலர் ரேஷியோ செட் பண்ணுறது. என்ன கலர் எவ்வளோ வேணும், இந்த நம்ம 4 இங்க்கு நம்ம போட்டோம்ல, அந்த 4 இங்க்கு எந்தெந்த கலர்ஸு எந்தெந்த அளவில் நம்ம பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு அவங்க செட் பண்ணுறாங்க. அந்த மேலே ஒரு பிளேட் மாதிரி வச்சுட்டு அந்த டிசைனுக்கு ஏற்ப ஒவ்வொரு கலரு, அந்த கலரோட டார்க்னஸ்ஸு, லைட்னஸ்ஸு எல்லாமே அதை செட் பண்ணிக்கிறாங்க. இந்த பிளேட் இருக்குல்ல மேலே வச்சுருக்காங்க பாருங்கள் ப்ளூ கலரில், அதுதான் பிளேட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த பிளேட் தான் மாஸ்டர் காப்பி. இப்போ அடுத்த ப்ராசஸ் அந்த மிஷினுக்குள்ளே இந்த பிளேட் வைக்கிறதுக்காக ஒரு பஞ்சிங் மாதிரி அவங்க பண்ணுறாங்க. அப்போ தான் கரெக்டாக அந்த மிஷினில் போய் இது உட்காரும் அப்படின்னு சொல்லி அந்த பொசிஷனிங்காக அந்த ப்ராசஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதில் மடக்கிறாங்க. இந்த மாதிரி ப்ராசஸ்லலாம் அது இன்வால்வ் ஆகும். இப்போ அந்த பிளேட்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக இதில் 4 பிளேட்ஸ், 4 கலருக்கு 4 பிளேட்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒவ்வொரு லெவலில் அவங்க ஒவ்வொரு பிளேட்ஸ் அவங்க வச்சுட்டு இருக்காங்க, வைக்கிறாங்க பார்த்தீங்களா. ஒவ்வொரு கலருக்கு அவங்க ஒவ்வொரு பிளேட்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. 4மே ஒரே மாதிரி பிளேட்ஸ் தான். இப்போ ஆல்ரெடி அவங்க யூஸ் பண்ண அந்த பிளேட்ஸ்லாம் வெளியே எடுக்கிறாங்க. அப்புறம் அவங்க இப்போ ரெடி பண்ண புது டிசைனோட பிளேட்டை இன்சர்ட் பண்ணுறாங்க. பாருங்கள், ஒரு நார்மல் பிரிண்டிங் எவ்வளோ ப்ராசஸ் இன்வால்வ், மெஷின் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. இப்போ அது உள்ளே போகுது. எல்லாமே ஆட்டோமேட்டட். ஆக்சுவலி ஸ்வைன் அழகாக உள்ளே போகுது. உள்ளே போய் லோட் ஆயிரும். என்ன தான் ஆட்டோமேட்டட் இருந்தாலும் நிறையன்னா நம்மளும் மேனுவலாக பண்ண வேண்டிய விஷயங்களும் இதில் இருக்குது. இப்போ லாக் பண்ணிட்டாங்க. அதாவது வேணுங்கிற அந்த பிரிண்டிங் பண்ண போகிற சைஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பேப்பரை சூஸ் பண்ணி அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கட் பண்ண போகிறாங்க. அந்த மிஷினும் ஆட்டோமேட்டட் தான். இப்போ வர எல்லா மிஷின்ஸும் இந்த கட்டிங் மிஷின்ஸ் எல்லாமே ஆப்ரேட்டட் தான். அந்த லெவல்ஸு எல்லாமே ரொம்ப அக்யூரேட்டாக அங்கே ஒரு மில்லிமீட்டர் டிஃப்ரென்ஸ்லாம் கூட அவங்க கட் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே செட் பண்ணிக்கிறாங்க. அதில் ஈஸியாக நம்ம செட் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் அதில் இருக்குது. செட் பண்ணிவிட்டு அவங்க அழகாக அவங்க கட் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது இந்த கட் பண்ண ஷீட்ஸ் எல்லாம் அந்த பிரிண்டிங் ப்ராசஸ்க்கு அடுத்து கொண்டு போகிறாங்க. அதுக்கு முன்னால் அந்த கட் பண்ண ஷீட்ஸோட சைஸ் இந்த சைஸ் தான் அப்படின்னு மிஷினில் அவங்க செட் பண்ணுறாங்க. செட் பண்ண பிறகு அந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்து மிஷினில் அவங்க லோட் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள், ஏகப்பட்ட பட்டன்ஸ் இருக்குது. என்னென்னமோ அமுத்துறாங்க, ஸ்டார்ட் ஆகுதுங்க. பாருங்கள், அழகாக அந்த பேப்பர்ஸை இதெல்லாம் தள்ளி விடுது. அங்கேருந்து இங்கே அவுட்புட்டு சக்குன்னு எல்லா அவுட்புட்டும் இதில் வருது. அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிரிண்ட் எடுத்து அவங்க செக் பண்ணுறாங்க. கலர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு அவங்க செக் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. அப்புறம் அதுக்கேற்ப அந்த மைனஸு ப்ளஸ்ஸு எந்த கலரு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க செட் பண்ணிக்கிறாங்க. இப்போ செட் பண்ணதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆன் ஆகுது. கடன்னு எல்லா இதுலேயும் அங்கே உள்ள ப்ராசஸ் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு கலர்லேயும் அது பிரிண்ட் ஆகி அடுத்த லெவலுக்கு போகும். அடுத்த லெவல்
அந்த மாதிரி 4 லெவலில் அது பிரிண்ட் ஆகி ட்ரை ஆகி வெளியே வந்துடுது. அவங்களுக்கு நினச்ச கலர் அவுட்புட் கரெக்டாக அவங்களுக்கு வந்துருச்சு. அடுத்தது அவங்க கொண்டு போகிறாங்க, அந்த ட்ரேயில் விழுந்துருச்சு, அழகாக அவங்க மூவ் பண்ணிக்கிறாங்க. அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா லேமினேஷன், அதுவும் அவங்க பண்ணுறாங்க. லேமினேஷன் வந்து மேட் லேமினேஷன் ஒன்று இருக்குது, கிளாஸி இருக்குது. மேட்டு வந்து ஷைனி இருக்காது, கிளாஸி ஃபினிஷ் வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். 2 ஃபினிஷு. அந்த லேமினேஷன் முதல்லலாம் வந்து ஹீட் ஆகி அந்த பேப்பர் வந்து அந்த பேப்பரில் ஒட்டும். இப்போ வந்து க்ளூ, அதாவது கம்மாட்ட ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து 2ஐயும் பாண்ட் பண்ணி விட்டுருது. நல்லா அமுத்த அந்த கண்ணாடி ஷீட்டு அதில் ஒட்டிக்குது. ஷீட்டில் நம்ம லேமினேட் பண்ணியாச்சு. நீங்கள் லேமினேஷன் மிஷின் பார்ப்பீங்க. அடுத்தது வந்து ஒரு ப்ராசஸ்ஸு என்னென்னா ஸ்கோரிங்னு சொல்லுவாங்க. ஸ்கோரிங் அப்படியே என்னென்னா, இப்போ நம்ம இந்த ஒரு போர்டு இருக்குது, அந்த போர்டில் வந்து நம்ம கையிலையோ இல்லை வந்து மேனுவலாக நம்ம மடக்குனா அது வந்து உடஞ்சிரும். அது வந்து உடையிற மாதிரி பிசுறாக ரொம்ப அன்ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். அதுக்காக தான் மிஷினே வந்து அதை மடக்கிறதுக்கான கோடு போட்டு தந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மடக்குனா அந்த உடையிறது ஒன்றுமே தெரியாது, க்ளீனாக இருக்கும். அதுதான் இந்த ஸ்கோரிங் மிஷின். நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, அதுதான் ஸ்கோரிங் மிஷின். ஸ்கோர் பண்ண பிறகு இதில் ஓட்டினதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னா அதே கோடு போட்டு தந்துடும். இப்போ நீங்கள் மடக்குனிங்கன்னா அழகாக மடங்கிடும். அதுதான் ஸ்கோரிங். இந்த மிஷினோட பர்பஸே அதுதான். நம்ம மேனுவலாக இங்கே பாருங்கள், இப்படி வச்சு நம்ம மடக்கி பண்ணோன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து அன்ப்ரொஃபஷ்னலாக இருக்கா அப்படி. இதுதான் ஸ்கோர் பண்ணால் அந்த ஃபோல்டு வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதுக்குன்னே உள்ள இந்த மிஷின் ஸ்கோரிங் மிஷின். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க 4 கலர் பிரிண்ட் எப்படி இருக்குது. நம்ம அடுத்தது லேமினேஷன் பண்ணாங்க. லேமினேஷன் வந்து அதோட பாதுகாப்பாக இருக்கும், சேஃப்டியாக இருக்கும். அதில் வந்து கிளாஸி இருக்குது, மேட் ஃபினிஷிங் வரும். 2 டிஃப்ரென்ஸாக இருக்கும். மேட் ஃபினிஷிங் அப்படின்னா பார்க்க மங்கலாக இருக்கும், இது கிளாஸி வந்து ரொம்ப பளபளப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து ஸ்கோரிங், நம்ம அந்த மடிக்கிறது. வேணும்னா நம்ம கட்டிங் நடுவில் இருந்துச்சுன்னா அந்த கட்டிங் ப்ராசஸ்க்குள்ளே போகும். இதெல்லாம் நீங்கள் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கலான்னு காட்டினேன். இந்த பிரிண்டிங் யூனிட்டு கிங்ஸ் பிரிண்டர்ஸ் செங்கம். இது வந்து திருவண்ணாமலை, திருப்பத்தூர், தருமபுரி இந்த மாவட்டத்துக்கு நடுவில் சென்டரில் இருக்குது. அதனால இது வந்து 150 கிலோமீட்டர்ஸ்க்கு ரேடியஸில் வந்து இது நம்பர் 1 சொல்கிறாங்க. ஜப்பானீஸ் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. 4 கலர் பிரிண்டிங், சிங்கிள் டே டெலிவரின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டெலிவரி தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும், இவங்க சிங்கிள் டே டெலிவரின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கல்யாணத்தோட இன்விடேஷன்ல இருந்து கம்பெனிக்கு தேவையான ப்ரௌஷரு, பேம்ப்ளெட்ஸு, விசிட்டிங் கார்டு, டைரி, கேலண்டர்ஸ் எல்லாமே இவங்க பிரிண்ட் பண்ணி தராங்க. ஒரு ஈவெண்ட் நடத்துறீங்கன்னா அதோட நோட்டீஸு, A3 விட பெரிய சைஸான போர்டு, டபுள் சைடு, மல்டி கலர்லாம் கூட எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு 20% அவங்க ஆஃப் தராங்க. நீங்கள் ஜஸ்ட் நம்மளோட ப்ரோமோ கோட் IGF மீடியா இதை சொல்லி அவங்ககிட்ட நீங்கள் பில் பண்ணால் போதும். உங்களுக்கு 20%, அதாவது 20% உங்கள் பில்லில் இருந்து அவங்க ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்குவீங்கல்ல. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட டிசைனை அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணாலே போதும். அவங்க பிரிண்ட் எடுத்து உங்கள் இடத்துக்கே அவங்க பஸ்லையோ இல்லை பார்சலோ வச்சுட்ருவாங்க. ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணுறதுல தப்பு இல்லை, பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா யூ கேன் கண்டினியூ. கிங்ஸ் பிரிண்டர்ஸ் செங்கம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த இன்னும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.